ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய வெங்காயமும் தக்காளி போட்ட தக்காளி சட்னி தாங்க செய்ய போகிறோம். இது சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 நறுக்கி போட்டிருக்கேங்க. தக்காளி இப்போ ரேட் கம்மியானனால ஒரு 4.5 கிலோ 100 ரூபான்னு வந்துச்சு. அதனால் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டேன். இதில் தக்காளி சட்னி தக்காளி சோறுன்னு செஞ்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். ரேட் நிறையா இருக்கிறப்போ தான் சாப்பிட முடியாது. கம்மியாக இருக்கிறப்போ தக்காளியில் வச்சு என்ன செய்யலான்னு அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், தக்காளி ஒரு 6-7 தக்காளி போட்டிருக்கேங்க. நறுக்கியிருக்கேன். அது இதில் போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 3 பூண்டு, 3 or 4 பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 3 போட்டிருக்கு. காரம் அவங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, போட்டுட்டு ஃபைனாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேங்க. அது மறந்துட்டேன், அதை போடுறேன். தக்காளி உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் நான். பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இதை வடச்சட்டியில் எண்ணெய் கடுகு போட்டு தாளிக்கலாங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வானிலை சூடாயிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மிக்ஸியில் அரைச்ச சட்னியை போடலாம். எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். எப்படி ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் போட்டது ஆப்பிள் தக்காளிங்க. நாட்டு தக்காளி போட்டால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். நான் அதுதாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. மூடி வச்சு சமைங்க, இல்லைன்னா பயங்கரமாக தெரிக்குங்க. கையிலெல்லாம் பட்டுரும். இப்படி மூடி வச்சுக்கோங்க. சட்னி பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இது 2 நாள் வெளியே வச்சு கூட சாப்பிட்லாங்க. இதுக்கு காம்பினேஷன் இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஊர்வலிக்கு போகிறப்பெல்லாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.